Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க செய்ய போறோம். நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் துவர்ப்பா இருக்கறனால நிறைய பேர் அதை லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இது போல நம்ம ஜூஸா செஞ்சு குடிக்கும்போது இந்த சம்மருக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காவும் ஒரு ஹெல்தியான ஜூஸாவும் இருக்கும். அதே சமயம் இந்த நெல்லிக்காயோட சத்துக்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும். அதுக்கு நான் ஒரு 6 நெல்லிக்காய் போல எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள இருக்க சீடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பேத்துக்கு வந்து இந்த ஜூஸ் செய்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது போல் எல்லாமே கட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ சீடு வேணால் தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம நெல்லிக்காய் வந்து ரெடியாக இருக்குது. இது ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூடவே 2 துண்டு சின்னதாக வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜூஸ்க்கு. இல்லை ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அரைச்ச ஜூஸை ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா ஃபைனாக வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். இது வந்து சக்கையெல்லாம் மேலே நின்றும். இது நமக்கு தேவையில்லை. இது போல் எல்லாத்தையுமே வந்து வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம எந்த கிளாஸில் வந்து ஜூஸ் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் நல்லா ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் ஜூஸ்லேருந்து நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா வாரத்தில் ஒரு டைம் இல்லைன்னா 2 டைமாவது நம்ம போட்டு குடிச்சிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த சம்மருக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் குடிச்சதாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.